இதுல கரூருடைய சாம்பிள் மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கோவைக்கும் அவர் இறங்குறாரு. கோவை என்ன, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 10 தொகுதி ஜெயிச்ச இடம். அதுல இதே மாதிரி நான் ஒர்க் பண்ணி இறங்குறேன், கிரவுண்ட் லெவல்ல இறங்குறேன். இப்ப எடப்பாடி வந்து காரை விட்டு இறங்காம பிரச்சார வாகனத்துல இருந்துட்டு தப்பு தப்பா தரவுகள் பேசிக்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்து அறநிலையத்துறையில் வந்து கல்லூரி கட்டலாமா, ஸ்கூல் கட்டலாமா, கோவில் தான் கட்டணும்னு பிஜேபி ஸ்கிரிப்டை படிச்சுக்கிட்டு இருக்காரு. கரூர் செந்தில் பாலாஜி தெரு தெருவா போய் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறது, பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கறது, பெரிய மாநாடுகளை நடத்துறதுன்னு தொடங்கிட்டாருனால அடுத்து கோயம்புத்தூர்லயும் இவர் இப்படி பண்ணுவாரா, ஈரோட்லயும் இப்படி பண்ணுவாரா, நாமக்கல்லையும் பண்ணுவாரா, திருப்பூர்லயும் பண்ணுவாரா, நீலகிரிலையும் பண்ணுவாராங்கிற ஒரு பதட்டம், பயம், ஒரு எச்சரிக்கை, எதிர்பார்ப்பு அதிமுக மத்தியிலும் வந்திருக்குங்கிறது தான் நமக்கு கள ரீதியா வந்திருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டிலேயே இதுவரை எந்த தொகுதியிலையும் இந்த வேலையை ஆரம்பிக்கல, திமுகவினரே ஆரம்பிக்கல. திமுகவிலேயே செந்தில் பாலாஜி மட்டும்தான் இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் வேலையை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் பரப்புரையில இது ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியா இருக்க போது இதே பாணியில அவர் செய்ய போறாரு மேற்கு மண்டலத்தில்.